السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குர்ஆனுடைய முறைமை எப்படி இருந்தது, பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த தொகுப்பு எப்படி நடந்தது, அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த தொகுப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு அதாவது மத்தியமமான ஒரு பார்வை, நடுநிலையான, அதாவது மேலதிகமான தகவல்கள் நிறைய விரிவாக இல்லாமலும் மிகவும் சுருக்கமாக இல்லாமலும் இந்த பகுதியை என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஒரு முழு தொகுப்பாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ஒரு முழு தொகுப்பாக இதான் முஸ்ஹஃப் என்று ஒரு முஸ்ஹஃபாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டில் ஒரு முஸ்ஹஃப், அதே போல் அபூபக்கர் அவரோட வீட்டில் ஒரு முஸ்ஹஃப் அப்படின்னு இருக்கல. அவரவர்களுக்கு எழுதி வைத்து கொண்டது தான் இருந்துச்சு. முழு அதாவது குர்ஆனை எழுதுவதாக இருந்தாலும் சரி, அன்றைய காலத்திலும் அரபுலக மக்களுக்கு கிடைத்த வசதி அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு குர்ஆனை வைக்கிறேன்னு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று என்ன தேவைப்படும். ஏன்னா 30 எழுதணும், 30 ஜுஸையும் எழுதணும், அப்படின்னா 114 சூரத்துக்கெல்லாம் எழுதணும். ஒரு தோளில் அந்த மாதிரி எழுதினா கூட ஒரு பெரிய அளவில் என்ன செஞ்சிடும், அது வந்துடும். தோளில் எழுதினா கூட அவ்வளவு தோளும் என்ன செய்ய போகிறதில்லை, அந்த கிடைக்க போகிறதில்லை. வேறு வேறு விஷயங்கள் எழுதினால், பலகைகள் எழுதினாலும் சரி, மட்டைகளில் எழுதுகிற மாதிரி இருந்தால், அப்போ மட்டைகள் பலகை இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதியிருந்தான்னு சொன்னால் ஒரு வீட்டில் பெரும் இடத்தை என்ன செஞ்சிடும், அது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது, இருக்குது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆனை எல்லாரும் அந்த மாதிரி தொகுத்த நிலைமையில் என்ன செய்யலை, வைக்கவும் இல்லை. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்ட்டெல்லாம் குர்ஆன் இருந்துச்சு. ஆனால் அது இருந்த வடிவம் எப்படின்னு சொன்னால் ஏடுகளாக என்ன செஞ்சது, அது இருந்தது ஒரு முரத்தப் தர்த்தீபாக, இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத்து, இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத்துன்னு இருக்கல. இது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த குர்ஆன் அப்படி முழுமையாக என்ன செய்யலை, ஒரே தொகுப்பாக இருக்கவில்லை. இது முதலாவது அம்சம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை சொல்லுகின்ற பொழுது அதாவது எந்த வார்த்தையில் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னால், சூரா அன்ஆம் 7வது வசனத்தில் வலவ் நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபீ கிர்தாஸின், கிர்தாஸ்னா கடதாசி, நம்ம கிர்தாஸ் என்றதும் கடதாசி அப்படின்னு சொல்கிறதும் கிட்டத்தட்ட என்ன அது ஒன்று மாதிரி வரும். அதாவது காகத்ன்னு அரபில் சொல்லுவாங்க, காகத் அப்படின்னு அரபில் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கிர்தாஸ் அப்படி என்று சொல்கிறது கடதாசியை குறிக்கலை. உங்கள்கிட்ட கடதாசின்ற பேப்பர், நம்ம பேப்பர்னு தான் சொல்லி பழக்கம், பேப்பர் அப்படின்னு சொல்லி பழக்கம். கிர்தாஸ் அப்படின்ற கடதாசின்னா அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது எதுக்குண்டா, இந்த சொல்லு எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படும். ஏட்டில் எழுதி வைக்கிறதுக்கு தான் கிர்தாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏட்டில் எழுதி வைக்கிறது, அது தோளால் எழுதினாலும் சரி, அதாவது பலகையில் எழுதினாலும் சரி, பேப்பரில் எழுதினாலும் சரி, கிர்தாஸ் தான். எனவே இந்த இடத்துல அது நம்ம நினச்சிடப்படாது. ஏன்னா பிற்காலத்தில் உள்ள வளமையில் அது கடதாசி குறிக்கிறதுனால அல்லாஹ் அந்த இடத்துல அதை தான் என்ன செய்கிறான் சொல்கிறான் அப்படின்றதுல அது குறிக்கும், அதையும் சேர்த்து குறிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதாவது இப்போ இந்த கிர்தாஸ்ன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும், மட்டையில் எழுதுறதையோ இது முள்ளில் எழுதுறதையோ இந்த வார்த்தை குறிக்காது. தோளில் அடுத்த பலகைகளில் எழுதுறதை தான் இந்த கிர்தாஸ்ன்ற வார்த்தை என்ன செய்யும், குறிக்கும், பேப்பரையும் குறிக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை பற்றி அவங்க கேட்குறதுனால, குர்ஆனை நிராகரிக்கிறதுனால நாங்கள் இப்படி செஞ்சால், வலவ் நஸ்ஸல்னா அலைக்க கிதாபன் ஃபீ கிர்தாஸின், வானத்திலிருந்தே என்ன செய்யுது, எழுதியே இறங்குது. கிர்தாஸில் வானத்திலிருந்து எழுதியே இறங்குது. அப்போது ஃபலமஸூஹு பி ஐதீஹிம், வானத்திலேருந்து இறங்குறத பார்த்து அவங்க கையால் தொட்டு பார்க்குறாங்க. வானத்திலேருந்து என்ன செஞ்சது இறங்கியிருக்கேன்னு தொட்டு பார்க்குறாங்க. லகால் அல்லதீன கஃபரு, அதை அப்படி தொட்டு பார்த்த பின்னால் வானத்திலிருந்து இறங்கி
அதை தொட்டு பார்த்த பின்னால் இறை நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இன்ஹாதா இல்லா சிஹருன் முபீன், இது திட்ட தெளிவான சூனியம் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அது வந்து கிர்தாஸ். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிற ஏட்டில் எழுதி இறக்கி இருந்தோம்டா, ஓசை வடிவில் இறக்காமல் எழுத்து வடிவிலே இறக்கியிருந்தால் கூட இதை தான் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க சொல்லியிருப்பீங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆதாரம் கேட்குறவன் வந்து ஒரு அளவில் நியாயமான ஆதாரம் கேட்குறவன் விளங்கிடும். நிராகரிக்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறவன் வந்து வானத்திலிருந்து அதை ஏட்டோட இறங்குறத கண்டாலும் பிடிச்சிட்டு இது என்ன சூனியம் என்று சொல்லிடுவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல கிர்தாஸ்ன்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுறான். அடுத்தது இப்போ இதில் வந்து நான் அந்த நபிகளாருடைய காலத்தில் இருந்த எழுத்து அந்த இதிலெல்லாம் சொல்லுவேன். ஆனால் இப்போ இதை சொல்லிட்டதால் அங்கே என்ன செய்ய மாட்டேன், ரிப்பீட் பண்ண மாட்டேன். அது இந்த இடத்துக்கு தேவை. அதனால் அடுத்ததாக சூரா அன்ஆம்ல 91 அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் வந்து இதை வந்து இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தஜஅலூனஹு கராத்தீஸ துபுதூனஹா வ துஃபூன கதீரன், நீங்கள் வந்து அதை வந்து பேப்பர் அதாவது இந்த கடதாசிகளாக ஆக்கிவிட்டீர்கள், அதாவது வெறும் இந்த எழுதும் ஏடுகளாக என்ன செஞ்சிட்டீங்க ஆக்கிவிட்டீர்கள். சிலதை என்ன செய்கிறீங்க மறைக்கிறீங்க, சிலதை என்ன செய்கிறீங்க வெளிப்படுத்துகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே எல்லாம் கிர்தாஸ்ட பன்மை கராத்தீஸ் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுறான். அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து முழு குர்ஆனையே ஒரே வடிவத்தில் என்ன செய்யலை நாங்கள் வந்து இறக்கவில்லை அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வந்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் எப்படி குர்ஆன் இருந்துச்சு என்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். அது அபூபக்கரோட செய்தியில் நான் என்ன செய்கிறேன் அதை சொல்கிறேன் முழுசாக. இதில் எப்படி இதில் வருதுன்னு அந்த ஹதீஸ் புகாரில் 4986 இலக்கத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது ஃபததப்பஅத்துல் குர்ஆன, நான் குர்ஆனை தேட ஆரம்பித்தேன், குர்ஆனை தேடி தேடி எடுத்தேன். அஜ்மஅஹு மினல் உஸுபி வல் லிஹாஃபி வ சுதூரிர் ரிஜால், அதாவது எதிலிருந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் அதாவது தோள்களில் இருந்து, அதுபோல் வந்து ஈச்ச மட்டைகள் இருக்குதே அந்த மட்டைகளில், அதாவது ஓலைகள் எடுக்கப்பட்ட பின்னால் உள்ள அடிமட்டைக்கு அது ஒரு பெரிய பகுதியான செய்யும் இருக்கும், அவைகளில் இருந்து, அதுபோல் அதாவது நளினமாக இருக்கக்கூடிய கற்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக களிமண்ணால் செஞ்சுட்டு சுட்ட பிறகு சட்டி எடுத்திங்கன்னா அதில் என்ன செய்யலாம் நம்ம கூறால் வரையலாம், கூறால் எழுதலாம். இந்த மாதிரியான இவைகளிலிருந்தெல்லாம் நான் என்ன செஞ்சேன் தேடி எடுக்க ஆரம்பித்தேன். அப்படின்டா முஸ்ஹப் ரசூலான காலத்தில் ஒரே இதில் தயாராக இருந்தால் அப்படி என்ன செஞ்சாச்சு எடுத்தாச்சு காப்பி பண்ணிட்டாச்சுன்னு இருக்கும். இதிலிருந்து தேடி எடுக்க ஆரம்பித்தேன்னு என்ன செய்தி இந்த செய்தியில் வருகிறது. அப்போது இந்த செய்தியை பார்க்குற டைமில் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் ஷஃபவியனாகத்தான் இருந்துச்சு அதிகமாக. ரசூலுல்லாஹ் இதை முழுமையாக எழுதுறதுக்கு முழு தொகுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலை. முழு தொகுப்பான்னு சொன்னால் இதை ஒரு நூலாக வைக்கல ரசூலுல்லாஹ், ஆனால் எல்லாம் எழுதப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹோட காலத்தில் நபியவர்கள் கடைசி வசனம் வரைக்கும் எழுதுங்கன்னு கட்டளை இட்டுட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த 42 கிட்டத்தட்ட 42 நபித்தோழர்கள் அளவுக்கானவர்கள் இந்த குர்ஆனை எழுதியவர்கள் என்று வரலாற்றில் ஆதாரபூர்வமாக நிரூபணமாக இருக்கு. ஆனால் அதை விட நிறைய பேர் என்ன செஞ்சு எழுதிருப்பாங்க, அவர்கள்ட்ட நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுத்தர்கள்லாம் வரல, ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தனக்கு என்ன செஞ்சாங்க எழுதி வைத்திருந்தார்கள். அதுக்கு பிற்காலத்தில் இருந்தவங்களும் இருந்தாங்க. அப்போ இது ஒரு ஆதாரம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து முழுமையாக, அதாவது ஒரு முஸ்ஹஃபாக இருப்பதற்கான ஏற்பாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது என்பதற்காக அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன்னுடைய அதாவது ஆரம்ப நிலையுடைய நீட்சியாக அடுத்தடுத்த சமுதாயத்தினர் செய்கிற மாதிரியான ஏற்பாடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பதை இதில் நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இது முதலாவது அம்சம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை செய்திருக்கிறார்கள், அப்போ இது முதலாவது அம்சம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் மன்னனத்தில் தான் என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு, மன்னனத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ் மன்னனம் விட்டிருக்கிறாங்க. அதே போல் மற்ற என்ன நபித்தோழர்கள் இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆனை முழுமையாக எடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட நீங்கள் குர்ஆனை படிக்கணும் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சஹீல் புகாரியில் 4999 இலக்கத்தில் வருகிறது. அப்துல்லா இப்னு அம்ர் சொல்கிறாரு, நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை லா அஸாலு உஹிப்புஹு,
அதாவது தொடர்ந்து விரும்பிக் கொண்டு இருந்தேன். எதனால் என்றால் சமயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, 4 பேர்கிட்டேருந்து நீங்கள் குர்ஆனை என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். மின் அப்துல்லா பின் மஸ்ஊத், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, சாலிம் யார், மௌலா அபி ஹுதைஃபா. அப்போது சாலிம்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் முஆத் இப்னு ஜபலிடமிருந்தும் என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது உபை இப்னு காப்ட்டிருந்தும் குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இவங்க வந்து முழு குர்ஆனையும் என்ன மனநமிட்டிருந்தவர்கள். அன்றைக்கு முழு குர்ஆனை மனநமிடுதல் அப்படி என்றது என்னென்ன பகுதிகளை குறிக்குமெண்டா, குர்ஆனை மனநத்தில் வச்சுட்டிருக்கிறது, அவருடைய விளக்கத்தை என்ன தெரிந்து கொண்டிருப்பது. குர்ஆன் ஓதப்பட்ட பல்வேறு முறைகள் இருந்தன, ஒரு முறையில் இல்லை. குர்ஆன் வந்து 7 முறைகளில் இறக்கப்பட்டது என்று அதாவது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. ஸோ அந்த முறைமைகளெல்லாம் தெரிந்திருந்தவர்களாக இவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்போ அதில் மாற்றப்பட்ட வசனம், அதே போல் மாற்றிய வசனங்கள், ஓதல் மாற்றப்பட்ட வசனங்கள், சட்டம் மாற்றப்பட்ட வசனங்கள், இதன் விளக்கமெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், இருந்திருக்கணும். இல்லைண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட நீங்கள் குர்ஆன் எடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அபூபக்கர்லாம் அங்கே இருக்கிறாங்க, உமர் ரதிலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் குர்ஆனி அறிவெல்லாம் இருக்குது. ஆனால் குர்ஆனில் தனித்துவமாக தேர்ந்தவர்கள் இவர்கள். அப்போது இது மிக முக்கியமான அம்சம். குர்ஆனுடைய அந்த சிறப்பை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர்லாம், உமர்லாம், உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களாம் குர்ஆனில் மிகப்பெரிய இவர்களாக இருந்தாலும் கூட ஒரு குர்ஆனுக்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸ்பெஷலாக அடையாளம் காட்டினவங்க இவங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய பேரும் இதில் என்ன செய்வாங்க, வருவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ இதில் குறிப்பிட்ட நபர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இதில் வந்து எப்படி வருதுன்னு சொன்னால், புகாரில் 5004வது இலக்கம், மாத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யஜ்மஇல் குர்ஆன கைரு அர்பா. ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது 4 பேர் தான் என்ன குர்ஆனை முழுமையாக உள்வாங்கியவர்களாக இருந்தார்கள், சேர்த்தவர்களாக. அபு தர்தா, முஆத் இப்னு ஜபல், ஸைத் இப்னு சாபித், அபு ஸைத் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து அவர் சொல்கிறது ஹஸ்ரஜில், ஹவுஸில் அவங்க 4 பேரை வந்து சொன்ன டைமில் ஒரு புகழ்ச்சிக்காக அவங்க வந்து எங்களில் தான் வந்து அல்லாஹ்வுடைய அரசு அசைந்த யார் சாத் இப்னு முஆத் இருக்கிறார். அதே போல் மலக்குமார்கள் அதாவது குளிப்பாட்டிய ஹந்தலா என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்படின்னு அவங்க 4 பேரை சொல்கிற சந்தர்ப்பத்தில் இவங்க வந்து என்ன அனஸ் ரலியல்லாஹு அவங்க அதாவது ஹஸ்ரஜ் கோத்திரத்தை, அவங்க ஹவுஸ் கோத்திரத்தை அவங்க அப்படி சொன்ன உடனே அதுக்காக அனஸ் ரலியல்லாஹு அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன 4 பேர், அபு தர்தா, முஆத் இப்னு ஜபல், ஸைத் இப்னு சாபித், அபு ஸைத், இவங்க மட்டும் தான் குர்ஆன் என்ன செஞ்சாங்க, மனம் விட்டுருந்தாங்கன்னா அன்சார்களில் மற்ற கோத்திரத்தில் அந்த சிறப்பை என்ன செய்யலை, இருக்கவில்லை என்பதற்காக சொல்கிறேன். மற்றபடி முஹாஜிர்களில் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, குர்ஆனை விளங்கியிருந்தாங்க. அப்போ இதில் வந்து அதில் சொல்லாத யார் வராங்க, அபு தர்தா ரலியல்லாஹு வராங்க, முஆத் இப்னு ஜபல், 4 பேருமே சொல்லலை தானே, ஸைத் இப்னு சாபித் வரல, ஸைத் இப்னு சாபித், அப்போ அபு ஸைத். அப்போது இவர்கள் இந்த செய்தி வரான். அப்போ இந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலையும் ஒரு சிலர் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு வந்து சிலருக்கு வழிகாட்டிக்கிறாங்க, நீங்கள் குர்ஆன் இவங்கள்ட்ட இது படிங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட அதே டேஸ்ட்டோடு நீங்கள் சுவையோடு ஓதணும்டா அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய அந்த கராத்தில் ஓதுங்க அப்படி என்று சொல்லியிருக்கிறதுல நம்ம பார்க்குறோம். எனவே குர்ஆன் வந்து மனநத்தில் நிறைய பேட்ட இருந்தது. அதே போல் அதாவது குர்ஆன் அழைத்த செய்தி நம்ம பார்க்குறோம். குர்ரா என்று சொல்லி அழைத்த செய்தி, அவர்கள் வந்து ஒரு மவுனால் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். நுசம்மிஹிம் அல் குர்ரா அப்படின்னு வரக்கூடிய அந்த செய்தி, அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அதாவது குனூத் ஓதினார்கள் 1 மாத காலம் என்று வருது. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த குர்ஆனில் மிக சிறப்பாக இருந்தவர்கள். இது சூரா சஹீல் புகாரியில் 3064வது இலக்கத்தில் என்ன செய்து வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி அமத்தஹுமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி70 மினல் அன்சார், அன்சார்களில் 70 பேரை கொண்டு அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு அந்த தஅவா செய்கிறதுக்கான அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவங்க யார் அப்படி என்று சொன்னால் அதில் செய்தி எப்படி வருதுன்னா, குன்னா நுசம்மீஹிம் அல் குர்ரா ஃபி ஸமானிஹிம், அவங்களுடைய காலத்தில் குர்ஆனை அறிந்தவர்கள் அப்படி என்று சொல்லி நம்ம அவர்களுக்கு என்ன சொல்லிதோம்னா, குர்ஆன் அறிஞ்சவங்கள ஓத தெரிஞ்சதில்லை, குர்ஆனை பற்றிய விளக்கம், அறிவு, மனனம், மாற்றப்பட்டது, மாற்றிய வசனங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச இளைஞர்கள். இந்த 70 பேருன்றது அந்த காலத்தில் எவ்வளோ முக்கியம்.
அந்த 70 பேரில் என்ன அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, ஒரு சிலர் தவிர அத்தனை பேர் என்ன செய்தார்கள், கொன்றார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இது ஒரு இந்த செய்தியும் அந்த காலத்தில் குர்ஆனை சுமந்த நிறைய பேர் இருந்தாங்க, மன்னனத்தில் குர்ஆனை சுமந்த நிறைய பேர் இருந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த அளவுக்கான அதாவது இந்த குர்ஆனுடைய அந்த அறிவோட நிறைய நபித்தோழர்கள் இருந்ததுக்கு இந்த ஒரு செய்தியை பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 5042வது இலக்கம் ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து சமிஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரிஅன் யக்ரஉ மினல் லைலி ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் வந்து ஒரு ஓதுற சவுண்டை என்ன செய்கிறாரு ரசூலாங்க கேட்குறாங்க. ஒரு மனிதர் பள்ளியிலிருந்து ஓதி கண்டிக்கிறாரு, ரசூலாங்க கேட்குது. ஃபகால யர்ஹமுஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக, லக்கது அத்கரனி கதா வ கதா ஆயத்தன் அஸ்கத்துஹா மின் சூரத்தி கதா வ கதா, இந்த சூரத்தில் இல்லை இந்த வசனத்தை நான் வந்து மறந்திருந்தேன், அதை அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், ஞாபகப்படுத்தி விட்டார். அப்படின்னா குர்ஆன் இறக்கப்பட்டாச்சு, எழுதிட்டாச்சு, இன்னென்ன வசனம் இந்த சூரத்துலேங்கெல்லாம் தெரியும், ரசூலாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூலாங்களுக்கு அதை என்ன செஞ்சிருது, அதுக்கு அடுத்த வசனம் இது அப்படின்றது ரசூலாங்களுக்கு என்ன மறந்துருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறப்பாங்க தான், அது ஞாபகம் வர அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அந்த குர்ஆன் ஓதினோன்னா இதுக்கு அடுத்த வசனம் இதுதான் அப்படின்னு ரசூலாங்களுக்கு என்ன செஞ்சது, ஞாபகம் வந்தது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்படின்னா குர்ஆனுடைய அறிவு மனனத்தில் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் மிக பரவலாக என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் தொழுவிக்கிறதுக்கு இமாமாக இருந்தவர்கள் எல்லாம் குர்ஆனை வைத்து தான் என்ன செஞ்சாங்க, முற்படுத்தப்பட்டார்கள். குர்ஆனை பற்றிய அறிவும் ஃபிக்ஹும் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கிற நேரத்தில் கூட 2 பேரை அடக்கிறதா இருந்தால் அதில் யார் குர்ஆனை அதிகம் எடுத்தவர் என்று பார்த்து அவரை தான் என்ன செய்வாங்க, ரசூல் அங்கே முற்படுத்துவார்கள் அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால் இது வந்து ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் எழுத்து வடிவில் எல்லா விஷயங்கள்லையும் எழுதப்பட்டிருந்துச்சு. ஒரு முஸ்ஹஃபாக இருக்கல, மனனத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, மனநமிட்டிருந்தார்கள். முழுமையாக எடுத்தவர்கள், அதாவது முழு விளக்கங்களோடு எடுத்தவர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே குர்ஆனுடைய மனனம் எல்லார்ட்டையும் இருந்துச்சு. பலர்கிட்ட ஏடுகள் என்ன செஞ்சன, எழுதி ஓத தெரிஞ்சவங்கள்ட்ட பலர்கிட்ட ஏடுகள் எழுதி என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தாங்க. உயர்தரமான எழுத்து ஏடுகளில் ஊடகங்கள் எழுதுறதுக்கான வசதிகள் அவங்கள்ட்ட பெரும்பாலானவங்கள்ட்ட என்ன செய்யலை, இருக்கலை. அதனால் ரோம பாரசீக அந்த இடங்களில் பயன்படுத்தப்பட்ட சில முறைமைகள் இவர்கள் என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது என்று மட்டும் இருக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லாம் எழுதப்பட்டிருந்தது இந்த அமைப்பில் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக அந்த எழுதப்பட்டவைகளை பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பில் எழுதப்பட்டிருந்தது அப்படி என்ற அந்த ஒரு விளக்கமும் நம்மகிட்ட இருக்கணும். அதாவது எழுதப்பட்டவைகள் எந்த அமைப்பில் எழுதப்பட்டிருந்தன, அதனுடைய முறைமைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சூரத்துக்கு கீழே அந்த வசனங்கள் எல்லாம் தர்த்தீப் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஒரு சூரத்துக்கு கீழே என்னென்ன வசனம் வரணுமோ அது அவங்களுக்கு தெரியும். விதமான 4-5 பக்கங்களுக்கு அது போகலாமே தவிர, 4-5 உபகரணங்கள் அது மாறலாமே தவிர, இந்த சூரத்துக்கு கீழே இந்த வசனம் என்ற அறிவு அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் வளமையாக ஓதுவாங்க, 5 நேர தொழுகையில் ஓதுவாங்க, இரவு தொழுகையில் ரசூலுல்லாஹ் ரமதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஓதிக்கிறாங்க. மற்ற பயான்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிற நேரத்தில் கூட எப்படி சொல்கிறாங்க, இந்த சூரத்தில் இந்த வசனம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அது எல்லார்ட்டையும் என்ன அந்த தர்த்தீப் இருந்துச்சு. அப்போ அதை சொல்லுவாங்க என்னென்னா, தர்த்தீபு திலாவா வந்து சரியாக இருந்துச்சு. ஒவ்வொரு சூரத்திலையும் அந்த தர்த்தீபுல் ஆயாத் வந்து சரியாக என்ன செஞ்சது இருந்தது, இப்படித்தான் ஓதுறன்னு சரியாக இருந்தது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத், இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத் என்றது எல்லாத்துக்கும் அமைஞ்சிக்கல, எல்லாவற்றுக்கும் என்ன செய்யலை, அமைந்திருக்கவில்லை. சிலதுக்கு தெரியும், சிலதுக்கு அப்படி இல்லை. இப்போ இந்த தர்த்தீப் வந்து அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பின்னால் தான் இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத், இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத் என்ற அந்த ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. மற்றபடி ரசூலுல்லாஹ் காலத்து அப்படி இருந்துச்சு தான், எல்லாத்துக்கும் என்ன செய்யலை, இருக்கவில்லை என்பதுதான் மிக சரியானது. எல்லாத்துக்கும் வேண்டாம். உதாரணமாக இப்போது அதாவது தௌபா, சூரத்து தௌபா இருக்குது, அதே போல் சூரத்து அன்ஃபால் இருக்குது, இதுக்கு பின்னால் இது தெரியும், சில இடங்களில் தெரியும். அதே போல் என்ன பக்ராக்கு பின்னால் இன்ன சூரா சரியா, ஆல் இம்ரான் அப்படி என்ன சொல்கிறேன், அப்படி அது ஓரளவு ஓகே. இந்த மாதிரி சிலதுக்கு குலோபிரபின் நாசுக்கு பின்னால் குலோபிரபின் ஃபலக், இப்படி சில விஷயங்கள் ஓகே. ஒரு 70-80% தர்த்தீபில் சரியாக இருந்துச்சு தான். மற்றவைகள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய இஜ்திஹாத் அடிப்படையில் இது எங்கே வரணும் என்றதை அவங்க வச்சாங்க. அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா சூரத்தும் வந்தாச்சு, எல்லா சூரத்தும் வந்தாச்சு. அதை தர்த்தீப் இல்லாமல் என்ன, அதாவது சூரத்துக்களை மாற்றி ஓதுவதும் மார்க்க ரீதியாக பிழை இல்லை.
உண்டை முற்படுத்துறது. குல்லோத் பிரபின்னாஸுக்கு கடைசியில் ஓதன முடிவீங்களே குல்லோத் பிரபின்னாஸ், அதை முதலாவது ஓதிட்டு அதுக்கு பிறகு வேறொரு சூரத்தை என்ன வல்ல அதியாத்தி அதுக்கு அடுத்தது ஓதுறதெல்லாம் மார்க்கிறதே பிழை இல்லை. அதனால தான் சூரத்துல் ஃபாத்தியா வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துச்சு. அதே போல் தர்த்தீபுன் நுசூல் இறக்கப்பட்டது இருக்குது. அதாவது இக்ரா சூரா அலக்கில் வந்து ஆரம்ப 5 வசனங்கள் செஞ்சேன் இறக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சூரத்துல் முத்தத்தீர், அதுக்கு பிறகு சூரா அலக்னா மற்ற வசனங்கள் இப்படி தானே இறங்கிச்சு. இந்த இறக்கப்பட்ட தர்த்தீபில் வந்து தர்த்தீபுன் நுசூலில் குர்ஆனை எழுத இயலாது. ஏன்னா முதல்ல ஒரு சூரத் இறங்கும், அது முடியும் வந்து இன்னொரு சூரத்தை என்ன செய்யும் இறங்கும், அது முடியும் வந்து இன்னொரு சூரத்தை இறங்கும். ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லுவாங்க. உஸ்மான் எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி எழுதினோம்டா ஒரு வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த சூரத்தில் இத்தனாவது வசனமாக எழுது, இத்தனாவது வசனம் இதுக்கு அடுத்ததான் நீங்கள் என்ன செய்யுங்க எழுதுங்க, இந்த சூரத்தில் இதை எழுதுங்க, இதை வச்சு தான் இது இந்த சூரத்துக்குரியதை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். அப்போ சூரத்தில் அடுத்த வசனங்கள் என்னென்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அதை சொல்லி தந்தாங்க. இறக்கப்பட்ட ஓர்டரில் எழுத இயலாது. அப்படி இறங்கினா குர்ஆனில் வந்து 1000 சூரத் ஆயிரும், ஒரே 114 சூரத்தும் திருப்பி வரணும். உதாரணமாக சூரா அலக் முதலாக இறங்குது, அதில் 5 வசனம் இறங்கிட்டாச்சு. அப்புறம் சூரத்துல் முத்தத்தீரில் இறங்குது, அப்போ அலக்கில் 5 வசனம் முடிய சூரத்துல் முத்தத்தீர் வரும். சூரத்துல் முத்தத்தீரில் இறங்கின வசனங்களை கொஞ்சம் எழுதணும். அப்புறம் சூரத்துல் முஸம்மில் வரும். அதுக்கப்புறம் சூரத்துல் அலக் மறுபடியும் என்ன செய்யும் வரும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சூரத்துல் முஸம்மில் வரும். ஏன்னா இறுதி பகுதி அதுக்கப்புறம் தான் இறங்குது. அப்போ திருப்பி ஒரே சூரத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும். தர்த்தீபுன் நுசூலில் ஏன் இறக்கப்பட்ட மாதிரி எழுதலாம்னு எடுத்த வாக்கில் கேட்டுருது. சரியா? அப்படி எழுதினா அது என்ன, அது சாத்தியமில்லை. அது வந்து குர்ஆனை என்ன செஞ்சிடும், பெரிதாக்கிவிடும் என்பதை நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சஹாபாக்கள் வந்து முதலாவதாக சூரத்துல் ஃபாத்தியாவை உம்முல் குர்ஆன் என்ன செஞ்சால் வச்சா, இல்லாட்டி அது முதலாவது இறங்கினதில்லையே. அப்போ முதலாவது அதை வச்சு சின்ன சூரத்துக்கள் எல்லாம் பின்னால் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க. பெரிய சூரத்துக்கள்லேருந்து தர்த்தீபாக என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க. அப்போ சபஅத்திவால் அதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து என்னது முஃபஸ்ஸல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தர்த்தீப் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது சம்மந்தமாக நான் இதில் விரிவாக பேச வரலை. அதாவது இது வந்து உலூமுல் குர்ஆன் என்ற பகுதியில் போயிடும். அப்போ நம்ம போன தொடரில் வந்தாங்க அல் குர்ஆனிய அறிவமர்வு அப்படின்ற தொடரில் ஒரு 10 தொடர் செஞ்சுக்கிறோம். அதில் ஃபுல்லாகவே வசனங்களுடைய தர்த்தீப் என்ன, பெயர்கள் சப்ஜெக்ட் என்ன, மக்கி மதனி என்ன, இதெல்லாம். அப்போ அது இந்த இடத்துல ரசூலுல்லாஹோட காலத்தில் என்ன இருந்துச்சு, உமரெல்லாம் அந்த அபூபக்கரோட காலத்தில் என்ன இருந்துச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன இருந்துச்சு முழு ஒரு அளவுக்கு விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த தொடருக்கு போகிறதுனால திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படியே எழுதினாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை பாருங்கள். அந்த செய்தியை பார்த்துட்டு இதில் 2-3 செய்திகள் இருக்குது, ஒன்றை மட்டும் பார்த்து நம்ம அடுத்து போயிடும். அதாவது சஹீல் புகாரி 4990 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு யாருன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலே நான் சப்ஹிஸ்மே மனநமிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொண்டு வரும். இதில் வந்து லம்மா நஸலத் சூரத்து நிஸாட 95 வசனம் இறங்குது. அதாவது லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், மூமின்களில் யுத்தத்துக்கு செல்லாமல் உட்கார்ந்திருந்தவர்களும் யுத்தத்துக்கு சென்றவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்ற வசனம் இறங்குது. இறங்குற நேரத்தில் அம்ர் இப்னு உம்மி மக்தூம் அவர் பின்னாலைக்கிறார். அம்ர் இப்னு உம்மி மக்தூம் பின்னாலைக்கிறார். அவரோட பெயர்களில் கருத்து முரண்பாடு அப்துல்லா பின் உம்மி மக்தூம், அம்ர் இப்னு உம்மி மக்தூம், இப்படி அந்த கண் தெரியாத மனிதர் பின்னால் இருக்கிறார். இந்த வசனம் யுத்தத்துக்கு போகிறவங்களும் போகாதவங்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை ஒதுங்கினப்போ அல்லாஹ்வின் தூதரே ஃபமாத் அமுருனி பேண்ட கட்டளை என்ன, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இன்னி ரஜுலுன் வரீருல் பசர், எனக்கு பார்வை இல்லை அப்படின்ட்டு. அப்போது கைரு உலி தரர் என்ற வார்த்தை அடுத்ததாக இறங்குது. அதாவது உங்களில் இந்த என்னது அங்கவீனமாக இருக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளாரவர்களை தவிர என்று சேர்த்து என்ன செய்யுது அடுத்தது இறங்குது. அப்போ இந்த வசனம் இறங்கின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இப்போ இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பத்தில் அந்த உம்மி மக்தூம் வரலாறு கூட அப்படி சிந்தனை போக பார்க்கும். சரியா? அதனால் நம்ம இதில் வந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஜெய்தை கூப்பிட்றாங்க. ஜெய்த் இப்னு சாபித்தை கூப்பிட்டு உதுஉலி ஜெய்தன், ஜெய்தை எனக்கு அலையுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி எழுதுறாங்கன்னு அந்த என்ன சொல்கிறது ஒரு செயல் வடிவம் வல் யஜ் பில் லவ்ஹ், ஏட்டை எடுத்து வரட்டும். லவ்ஹாண்டா இன்றைக்கு பலகைன்னு சொல்லுவாங்க, லவ்ஹாண்ட் அடிச்சிருப்பாங்க. லவ்ஹாண்ட் சொல்கிறது இது, அதாவது ஒரு லவ்ஹால் அடிச்சிருந்தாங்க வந்து இது தம்மாம் அடிக்கிற டைமில் இந்த நிலம் விற்பனைக்கு விடப்பட்டிருக்கிறது, என்ன இவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டு இந்த போர்டை யார் கிழிக்கிறாவோட கை சூம்பி போகட்டும் அப்படின்ட்டு அதோட சேர்த்து அதை போட்டிருந்தான். சரியா? இது ஒரு உதாரணத்தை லவ்ஹான்னு அதை எங்கேயாவது சொல்லிடுவோன்ற ஒரு ஞாபகம் இருந்துச்சு. இப்படி ஒரு துவா போட்டிருந்தான். இதுக்கென்றவே ஒருத்தர் வந்து இன்றைக்கு வீதியோரங்களில் உள்ள வித்தியாசமான வார்த்தைகள் அப்படி என்று சொல்லி லவ்ஹா எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தார். வீதிகளில் உள்ள வித்தியாசமான வார்த்தைகள் லவ்ஹால் எழுதினேன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யோசிக்கிறாங்களே, யார் இதில் கை வைக்கிறாங்களோ அவனோட கையெல்லாம் என்ன செஞ்சுட்டோம் 5 போட்டு மட்டும் எழுதி வெப்பாடா கையாது வைக்க வேண்டாம். அது ஃபோட்டோ கூட அடித்து வச்சுருந்தேன். இதெல்லாம் லவ்ஹான்னு சொல்கிறேன். அப்போ லவ்ஹாண்டா அது பலகைன்னு இன்றைக்கு பழகிட்டு போர்டு அப்படி இப்படின்னு அப்படின்ட்டு இல்லை. லவ்ஹான்னு சொல்கிறது ஏடு,
அல்வாஹ்னு வருது குர்ஆனில். லவ்ஹாட பன்மை தான் அல்வாஹ். அது எதால் இருந்தாலும் சரி, தோலாக இருந்தாலும் சரி, பேப்பரால் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பேப்பரால் இருக்கிற டைமில் லவ்ஹான்னு சொல்கிறது குறையும். ஒரு ஏட்டு வடிவில் அது என்ன செய்யணும், எரிக்கணும். ஒரு ஏட்டு வடிவில் எடுக்கிற மாதிரி சுமந்துட்டு போகிற மாதிரி அது எரிக்கணும். உதுலி ஜைதன், ஜைதை வர சொல்லுங்கள். வல் யஜி பில் லவ்ஹி, அவர் ஏட்டை எடுத்து வரட்டும். வத்தவாத், மையையும் அவர் என்ன செய்யட்டும், எடுத்து வரட்டும். வல் கத்திஃப், அதுபோல் அது அவில் கத்திஃபி வத்தவாத், அது அல்லது கத்திஃப்னு சொல்கிறது இந்த தோல் இருக்குதே, இந்த தோலுடைய இந்த பிற்பகுதி, அதாவது எந்த ஒரு மிருகத்தை எடுத்துக்கினா அந்த சந்துடைய பகுதி என்ன செய்யும், இப்படி காலில் வந்து ஒரு பெரிய துண்டாக இருக்குமே, இதில் எழுதுவாங்க. அது வந்து என்னது காய்ந்த பின்னால் அது அந்த துண்டை எடுத்து அதில் என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். ஏன்னா அது பெரிய ஒரு பகுதியாகி பக்கம், அப்போ அந்த பக்கத்தில் எழுதுவாங்க. அதையும் அவர் என்ன செய்யட்டும், அதாவது சந்து பகுதியை என்ன செய்யட்டும், அவர் எடுத்து வரட்டும். அந்த இடத்துல கத்திஃப், அப்போ அதையும் எடுத்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுக்கான இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யட்டும், எடுத்து வரட்டும்னு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல ஜெய்தை வர சொல்கிறது எழுதுறதுக்கு தான் என்றது ஜெய்துக்கு வழங்கிடும். பேனை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கண்டா என்ன, அப்போ ரைட்டு குர்ஆன் வசனமுடைய இறங்கிக்கு எழுதணும் என்ன, உடனே ஜெய்துலாம் அங்கே செய்வாங்க, வருவாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததாக வரக்கூடிய செய்தி ரெண்டு இடத்துல என்ன செய்தி வருது. ஒன்று புகாரில் 4990 வருது. அடுத்தது எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 2604 இலக்கத்தில் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, குன்து அல் அபு மஅஸ்ஸிபியான், நான் வந்து சின்ன பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்தால் ஃபதவாரைத்து ஹல்ஃப பாப், ரசூலுல்லாஹ் கண்டோடனே நான் கதவுக்கு பின்கால ஒளிஞ்சிக்கிட்டேன். கால ஃபஜா ஃபஹத அனி ஹத் அத்தன், ரசூலுல்லாஹ் என்கிட்ட வந்து என்னது கையால் தோல் என்ன செஞ்சாங்க, தட்டினாங்க, அடித்தார்கள். அடிச்சுட்டு கால இதுஹப் போ வதுலி முஆவியா, முஆவியாவை என்ன செய்யுங்க அழைச்சிட்டு வாங்க. கால ஃபஜித்து ஃபகுல்த், நான் வந்து என்ன செஞ்சேன், அதை வந்து சொன்னேன். ஹுவயா குல், சாப்பிட்டு கண்டிக்கிறான்னு சொன்னேன். கால சும்மா காலலே இதுஹப் ஃபதுலி முஆவியா, கூப்பிடுங்க முஆவியான்னு சொல்லு. கால ஃபஜித்து ஃபகுல்த் ஹுவயா குல், ஹுவயா குல் சாப்பிட்றாரு. ஃபகால லா அஷ்பா அல்லாஹு பத்னஹும், அல்லாஹ் அவரது வயிறை நிரப்பாமல் இருப்பானாக அப்படி என்று சொல்லி என்ன இந்த செய்தி வருது. இதை வந்து அதாவது இமாம் முஸ்லிம் எந்த தலைப்பு கீழே பதிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் ஏசினவர்கள் வந்து என்னது பிரார்த்தனையாக என்ன செய்யட்டும், அது மாறட்டும் அப்படின்ற தலைப்பு கீழே அது அவருக்கு தூய்மையாகவும் பிரார்த்தனையாகவும் கூலியாகவும் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்ற, அவர் அதுக்கு தகுதியற்றவராக என்ன செய்வார், அதாவது இருக்கும் நிலையில் அது கூலியாக இருக்கும் என்ற தலைப்பு என்ன செய்கிறார் போடுறார். இப்போ இந்த செய்தி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறாங்க, எழுதுறதுக்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்ன முஆவியத்தை ல ஃபக்கீஹுன், முஆவியா வந்து ஒரு ஃபிக்ஹ் உள்ள ஒருவர் அப்படின்னு சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த ரெண்டு செய்தியை வச்சு பார்க்குற டைமில் இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து வேலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படி என்று சொல்லி மிக தெளிவாக விளங்குது. இப்னு அப்பாஸ் அவங்கள அனுப்பி வர சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிக்கிறதுக்கு என்ன செய்யலை, சொல்லவில்லை என்பது இப்னு அப்பாஸ் மற்ற செய்தியோட சேர்த்துன நம்ம பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அப்போது இந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அடுத்தது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மிக நெருக்கமான எழுத்து விஷயத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அதுபோல் அதாவது இந்த செய்தி இன்னும் பல செய்திகள். இப்போ இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எழுத்து வடிவத்தில் என்ன செய்கிறாங்க, இதை அதாவது கையாண்டு இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு வசனம் இறங்கும், ஒரு வேலை வரும், உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவர் அழைத்து வாருங்கன்னு சொல்லுவாங்க, எழுதுவாங்க. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வளமையாக என்ன செஞ்சது இருந்தது. அப்படி சொல்கிற டைமில் இன்னும் 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க, எழுதி கொள்வாங்க. இவங்க இல்லாத டைமில் வேறு நபர்களை எடுத்தும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். வரலாற்றில் வந்து காத்திபுன் நபி என்று சொல்லி லக்கபோட, அதாவது பட்டப்பேரோடு அழைக்கப்பட்ட 2 பேர்னு சொன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வழியாகத்தான் என்ன, அதாவது நிறைய அந்த குர்ஆன் மனனம் அதை ஒப்புவிச்சதை அதை தர்த்தீப் பண்ணதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனோடு அந்த நடத்திய அந்த அதோடு தொடர்பான ஏற்பாட்டில் சஹீல் புகாரி 4997 இலக்கத்தில் வருது. நம்மெல்லாம் தெரிஞ்ச செய்தி. இப்னு அப்பாஸ்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை என்ன செய்வாங்க, ஜிப்ரீல் ஒவ்வொரு ரமதானில் ஒவ்வொரு இரவிலையும் சந்திப்பாங்க.
இந்த இது ஒன் பண்ணி விடுங்க. ஒன் பண்ணி தான் இருக்குதா? சரி இதாகிட்டு. ஓகே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் ரமதான் என்ன செய்வாங்க, சந்திப்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு ரமதான்லையும் ஒவ்வொரு இரவிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்திப்பாங்க. சந்தித்து குர்ஆனை என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அங்கே ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை சரிப்படுத்துவார்கள், ஓதுவார்கள், சரிப்படுத்துவார். இது நடக்கும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது ஒவ்வொரு ரமதான்லேயும் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஆரம்பம் வந்து மக்காலிருந்து என்ன செஞ்சுருக்கணும், ஆரம்பிச்சுக்கணும். ரமதானில் தான் குர்ஆன் இறங்குது, நோன்பு இருந்ததோ இல்லையோ மக்காலிருந்து அப்போ 23 வருட காலம் என்ன செய்யுது, அது நடக்குது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4998 இலக்கத்தில் வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை தான் இந்த முராஜா நடக்கும். எந்த வருஷம் மௌத்தாகினாங்களோ அந்த வருடம் 2 முறை முராஜா என்ன செஞ்சது, குர்ஆனுடைய முராஜா வந்து நடந்தது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி 2 முறை முராஜா பண்ணுறாங்கண்டா அதில் எது ஓதல் மாற்றப்பட்ட வசனம், எது சட்டம் மாற்றப்பட்ட வசனம், அதுபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஓதல் முறைகள் 7 முறையில் என்ன செஞ்சுது, இறக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 7 முறையை தர்த்தீப் பண்ணுறதுலேருந்து எல்லாம் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை என்ன செஞ்சுட்டு அது தெளிவாக தர்த்தீபாக நடந்து முடிஞ்சுது. அப்போ இந்த அறிவுகள்லாம் ஸைத் இப்னு சாபித்திட்ட என்ன செய்யும், இருக்கும். இந்த அறிவு ஸைத் இப்னு சாபித்திட்ட இருக்கும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவங்கள்ட்ட இருக்கும், முக்கியமான நபித்தோட. ஏன் ரசூலாங்க தன்னோட மட்டும் வைத்து கொள்வதில்லையே, அடுத்தது என்ன மற்றவர்களுக்கு சொல்கிறது. இப்போ அதுக்கு பின்னாலையும் ஒரு சில வசனங்கள் என்ன செஞ்சிருக்கும், இறங்கியிருக்கும். ஏன் ரசூலாங்களுக்கு ரமதான் வருது இப்போ ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் ரசூலாங்க மரணம். அப்போ ரமதான் பொருள் ஷவ்வால், துல்கதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 6 மாதம் இருக்கும். இந்த 6 மாதத்தில் ரசூலா ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. ஏன்னா ரமதான் முடிஞ்ச பிறகு ஷவ்வால், துல்கதா, துல்ஹிஜ்ஜா வருது. அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அப்போ ஹஜ்ஜில் வச்சு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமத் இந்த வசனம் இறங்குது. அப்போ இன்னும் ஒரு சில வசனங்கள் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சேன், இறங்கிச்சு. ஆனால் அது ஒரு 1-2 வசனங்கள் என்பதனால அதை என்ன செய்யலை, இந்த முராஜாக்கு உட்படுத்தப்படாது விட்டாலும் பாதிப்பு என்ன அதில் இல்லை அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன அப்படி என்று சொன்னால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சொல்லுவாங்க, அதாவது அல் உர்தத்துல் அஹீரா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்ஆனை எடுத்து சொன்ன இது வந்து இந்த ஹதீஸ்களை அறிவிக்கிற டைமில் உஸ்தாத் ஒரு ஹதீஸை சொல்கிற டைமில் முழுசாக என்ன செய்வாங்க, எழுதி கொள்வாங்க. எழுதி முடிஞ்ச பின்னால் என்ன செய்வாங்க, அதுக்கு அதாவது அதை எடுத்து வந்து அந்த ஆசிரியருக்கு திருப்பி வாட்சி காட்டுவாங்க, ஆர்லன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் அப்படித்தான் அவர் அங்கீகரித்த பின்னால் இஜாசா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்போது வந்து சமாஅன் அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்த பின்னால் இஜாசா கொடுப்பாங்க. அந்த அடிப்படையிலான ஒரு கல்வி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட விஷயத்தில் வேணும்னா இதில் இஜாசா என்பது மட்டும் இதில் இல்லையே தவிர மற்றபடி எல்லாமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முராஜா பண்ணிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இதில் புரிந்து கொள்கிறோம். அப்போ இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. இப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நம்ம இப்போ இதில் ரசூலுல்லாஹோட காலத்தோடு சம்மந்தப்பட்டதில் சில முஸ்ஹஃபுடைய இயல்புன்னு நான் கொஞ்சம் தான் என்ன செஞ்சேன் நான் சொன்ன அதில் விரிவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அல் குர்ஆனிய அறிவமர்வு அப்படின்ற அந்த தொடர்போடு என்ன செய்யணும், அதை பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எப்படி அது குர்ஆனுடைய அந்த தொகுப்பு முறை ஆகிச்சு அப்படின்னு சொன்னால், எங்களோட தலைப்பு அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு. அந்த மாதிரி தான் நாங்கள் நேற்று வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சோம். இன்றைக்குள்ள இந்த தலைப்பில் வந்து குர்ஆனுடைய சப்ஜெக்டை சொல்கிறோம், அதுக்கு அடுத்து ஹதீஸுடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம், இதோட சேர்த்து நம்ம கொண்டு போவோம். இப்போது இந்த ஏற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த செய்தியை பாருங்கள். 4986 இலக்கம் ஸைத் இப்னு சாபித் அவங்க சொல்கிறாங்க, அர்ஸல இலை அபூபக்கர் மக்தல் அஹ்லில் யமாமா. அது யமாமா யுத்தம் நடந்த பின்னால் அப்படின்னா முர்த்ததுகள் முசைலமாவுடைய அந்த யுத்தம் நடந்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை வருமாறு அழைக்கிறாங்க. ஃபஇதா உமர் இப்னுல் ஹத்தாப் ஐந்தஹு, அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கால அபூபக்கர், அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, இன்ன உமர் அத்தானி, உமர் இப்போ என்கிட்ட வந்தார். ஃபகால இன்னல் கத்ல கத் இஸ்தஹர்ர யௌமல் யமாமத்தி பி குர்ராஇல் குர்ஆன். அதாவது இந்த யமாமா யுத்தத்தில் நிறைய ஹுஃபாதுகள் குர்ஆனை படித்தவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, அழிந்து விட்ட இஸ்தஹர் என்ற சூடு பிடித்து விட்டது. வைனி அக்ஷா யஸ்தஹர் அல் கத்லு பில் குர்ராஇ பில் மவாத்தி, யுத்தம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்படி காரிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மரணித்து விடுவார்கள் அப்படி என்பது நான் பயப்படுகிறேன். ஃபயத் ஹப கதீரும் மினல் குர்ஆன், குர்ஆனுடைய விஷயம் நிறைய என்ன செஞ்சிடும், போய்விடும். எழுத்தில் இருக்கும், அங்கங்கே இருக்கும், ஆனால் உண்டா திரட்டப்பட்டு இல்லை. ஹுஃபாதுகள் போனாங்கண்டா, குர்ஆனை மனநமிட்டவர்கள் போனாங்கன்னு சொன்னால் அது பாதிப்பா இல்லையா?
இப்போ குர்ஆனாவும் இல்லை, தனி புக்காகவும் இல்லை, அவங்களும் எழுதி வச்ச தனித்தனியாக இருக்குது, அரசாங்க ரீதியாக எதுவும் செய்யவும் இல்லை. இதெல்லாம் போச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய ஆபத்தாக வரும் மட்டும் இயற்கையானது. அப்போ அதை சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கு அப்படி இல்லை, எவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துட்டாலும் முஸ்ஹாஃப் ரெடியாக இருக்கு, ஹுஃபால்களும் கோடிக்கணக்காக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அன்றைய நிலைமையில் முஸ்ஹாஃபும் இல்லை, எழுத்து அந்தந்த ஏடுகளில் இருக்குது, முஸ்ஹாஃபா இல்லாமல் இங்கே வந்து குர்ராக்களும் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போது அதனால் இன்னி அரான் தமுரா பிஜமில் குர்ஆன் இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி உமர்லாம் சொன்னாங்கன்னு ஸைத் இப்னு சாபிட்ட சொல்கிறாங்க. குர்ஆனை சேர்க்குமாறு நான் ஆலோசனை வைக்கிறேன். அப்போ குல்து லி உமர், நான் உமர்கிட்ட கேட்டேன். அபூபக்கர்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட, ஸைத் இப்னு சாபித்திர சொல்கிறாங்க உமர்கிட்ட சொன்னதை. கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை நீங்கள் எப்படி செய்வீங்க? கால உமர் ஹாதா வல்லாஹி ஹைர். அதுக்கு ஒரு பதில் சொல்லலை, ஆனால் இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலைன்னு உமர்லாம் சொல்கிறாங்க. ஃபலம் யஸல் உமர் யுராஜிஉனி ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி லிதாலிக். உமர் என்னை திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டே இருந்தார், எனது உள்ளத்தை அல்லாஹு தஆலா அவருடைய அந்த நிலைப்பாடின் பக்கம் விரிவுபடுத்துகின்ற வரைக்கும். வரஐது ஃபீ தாலிக அல்லதி ரஆ உமர், உமர் சொன்ன கருத்தை நானும் கருதுகிறேன் அப்படின்றாங்க. கால ஸைத், அப்போ ஸைத் சொல்கிறாரு, அபூபக்கர் சொன்னார் என்னை பார்த்து, இன்னக்க ரஜுலுன் ஷாபுன் ஆக்கிலுன் லா நத்தஹிமுக், நீங்கள் ஒரு இளைஞர், நல்ல புத்தி சிந்தனையுடையவர், நல்ல சிந்தனையுடையவர். எல்லாரும் ஆக்கில் தான், மனிதன் எல்லாருமே ஆக்கில் தான், சிந்தனையுடையவர் தான். இந்த இடத்துல சொல்கிறவர் புத்தி கூர்மையாக சொல்கிறது. லா நத்தஹிமுக், உங்களே நாங்கள் குற்றஞ்சாட்டுவதும் இல்லை, ஏதாவது நம்பிக்கைக்கு உள்ள அவங்களுக்கு அதீத நம்பிக்கை உண்டு. வகது குந்த தக்துபுல் வஹி அலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு வஹி எழுதி கொண்டிருந்தவர். ஃபததப்பஇல் குர்ஆன ஃபஜ்மஅஹு. இப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, அபூபக்கர்லாம் எழுதிக்கிறாங்க, உமர்லாம் எழுதிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வஹி எழுதி கொண்டிருந்தவர்னா அந்த சிறப்பு தேர்ச்சி, சிறப்பு இணைப்பு யாருக்கு இருக்குது, ஸைத் இப்னு சாபித்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் குர்ஆனை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அதை ஒன்றாக்கி விடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ இது மனநத்தை குறிக்கலை, ஏடுகளை தொகுக்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க. சார் ஏடுகளை தொகுக்கிற வேலை தானே, மற்றவங்களே செய்யலாமேண்டா இல்லை, அந்த எழுத்தை உறுதிப்படுத்துறது, இதில் என்ன இருக்கிறது உறுதிப்படுத்துறதுலேருந்து ரசூலான காலத்தில் முன்னால் எழுதப்பட்டதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அறிவுலாம் என்ன செய்யுது, ஸைத் இப்னு சாபித் ஸ்பெஷலாக என்ன செய்யுது இருக்குது. இல்லைண்டா ரசூலான காலத்துக்கு முன்னால் அவங்களோட கண் முன்னால் எழுதப்படாத வேறு இடம்லாம் வந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்து விடும். அப்போது இவர் சொல்கிறாரு ஸைத் இப்னு சாபித், ஃபவல்லாஹி லவ் கல்லஃபூனி நக்ல ஜபலின் மினல் ஜிபாலி மா கான அஸ்கல அலைய மிம்மா அமரனி பிஹி மின் ஜமில் குர்ஆன், என்னை வந்து ஒரு மலையை பெயர்க்க சொல்லியிருந்தா கூட எனக்கு அது பாரமாக இருந்திருக்காது, இந்த வேலையை விட அவ்வளவுக்கு பாரமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய. இப்போ இன்றைக்கு நாங்கள் பில்லியன் கணக்கான முஸ்லீம்கள் ஓதுறோம், அதை ஒரு முஸ்ஹஃபாக்குற வேலை. குர்ஆன் அதாவது உள்ளத்திலையும் செவி வழியாகவும் உள்ள வேலையை ஸைத் இப்னு சாபித் செய்யலை, அது ஸைத் இப்னு சாபித்துக்கு மட்டும் உரியதில்லை, அது முழு உம்மத்துக்கும் இது குர்ஆன்னு தெரியும். அன்றைக்கு அபூபக்கர் எல்லாம் தொழுவிக்கிறாங்க, என்ன அதை உமர் எல்லாம் தொழுவிக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ அதாவது தொழுவிக்கிறாங்க, ஒவ்வொரு பிரதேசத்தில் சஹாபாக்கள் இமாம்கள் ஆகிக்கிறாங்க, குர்ஆன் ஓதப்படுகிறது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் என்ன, அதாவது ஈராக்குடைய எல்லைகள், சிரியாவுடைய எல்லைகளுக்கெல்லாம் குர்ஆன் போகுது. அப்போ ஏன்னா அது ஸைத் இப்னு சாபித் சப்ஜெக்ட் இல்லை, ஸைத் இப்னு சாபித் எல்லா ஹாஃபில்களையும் ஒரு ஹாஃபில். ஆனால் எழுத்தை தொகுக்கிற நேரத்தில் உள்ள ஒரு அறிவு வந்து நிறைய பேருக்கு இருந்தாலும் ஸைத் இப்னு சாபித்துக்கு கூடுதலாக இருந்துச்சு. ஆனால் அதை விட ஒரு திறமை வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்துச்சு, அதுக்கு ஈக்குவலான அல்லது அதை விட திறமை இருந்துச்சு. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த இடத்துல பயன்படுத்தப்படாமைக்கு பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஸைத் இப்னு சாபித்தை முற்படுத்துறதுக்கான காரணங்கள் ஒன்று என்னென்னா, ஸைத் இப்னு சாபித் ஒன்றாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த எழுத்து இருக்கிறார். அது அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு என்ன செய்யலை, அறிவில் அவர் சிறப்பானவராக இருந்தார் குர்ஆனில். ஆனால் ஸைத் இப்னு சாபித்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எழுத்தறி என்று கொடுத்த அந்த உரிமை வந்து, அந்த நெருக்கம் வந்து வேறு யாருக்கு என்ன செய்யலை, இருக்கவில்லை. அதனால் எழுத்து விஷயத்தில் ஸ்பெஷலான முடிவு எடுக்கிறதுக்குரிய அந்த ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. யார்கிட்ட மேற்பார்வையில், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் சிறப்பான நபித்தோழர்கள் இருக்கிற நேரத்தில் இந்த மேற்பார்வையில் இது நடந்துட்டு. சரியா, இது பாருங்கள். அடுத்ததாக வந்து அப்போ இவன் திருப்பி சொல்கிறாரு, கைஃப தஃஅலூன ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். கால ஹுவ வல்லாஹி ஹைர், அவங்களும் சொல்கிறாங்க என்ன, இது நல்ல முடிவு, இதை செய்யுங்க. ஃபலம் யஸல் அபூபக்கர் யுராஜிஉனி ஹத்தா ஷரஹல்லாஹு சத்ரி லில்லதி ஷரஹ லஹு சத்ர அபீபக்கர் வ உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அபூபக்கர் உமருடைய உள்ளம் எதற்கு
விசாலமாகி போனதோ அதே விஷயத்தை அல்லாஹு தாலா என்ற உள்ளத்திலேயும் அந்த சிந்தனை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான். எனவே இந்த முடிவுக்கு பின்னால் தான் இப்போ இதில் ஒரு விஷயம் விளங்கு என்னென்னா, குர்ஆனையே ஒன்று சேர்க்க போவதாக இருந்தாலும் பித்அத்தை விட்டு நபித்தோழர்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். சேர்க்க போகிறது குர்ஆனைத்தான், புதுசாக ஒன்றும் கூட்டலை, புதுசாக ஒன்றும் குறைக்கலை. தத்துவார்த்த ரீதியாக பார்த்தா அதில் பல நியாயங்களும் இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யலைன்றது அது எந்த சிந்தனையில் வருதுண்டா, நபியவர்களை விட நாங்கள் மார்க்கத்தை பாதுகாக்க போகிறோமா என்ற அந்த கேள்வியுடைய சிந்தனையுடைய விளைவு. ரசூலுல்லாஹ்களே அதை செய்யலை. மார்க்கத்தை பாதுகாக்கிறது எங்களை விட அதீத கவனமுடையவர் யார்? ரசூலுல்லாஹ். அப்படி இருக்கக்குள்ள அவரை விட நம்ம மார்க்கத்தில் கவனம் செலுத்த போகிறோமா அப்படின்றது. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர்லாங்களோட விளக்கம் எப்படி அது அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த உள்ளம் விரிவடையுதுன்னு சொன்னால் அதை இப்படி புரிஞ்சிருக்க வேண்டும். எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒன்றுன்னு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்தத்துடைய தொடர்ச்சி ரசூலுல்லாஹ் அதை அதை செஞ்சுட்டு போகிறாங்க. அடுத்த ஹலீஃபாக்கள் வார டைமில் இந்த குர்ஆன் எழுதிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் கண் முன்னால் எழுதப்பட்டாச்சு. இதுக்கு கிதாப் என்று சொல்லப்பட்டாச்சு, முஸ்ஹப் என்று சொல்லப்பட்டாச்சு. அப்போ குர்ஆன் படிப்படியாக எழுதப்படுற தேவையை என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. எனவே ஒரே முஸ்ஹஃபில் நாங்கள் ஓதுறதுல பிரச்சனையே இல்லை. ஒரு ரமலானில் ஓதி முடிக்கிறோம், ஒரு காலத்தில் ஓதி முடிக்கிறோம் டைமில் ஏட்ட பார்த்து ஓதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அந்த நியாயம் வெளிப்படையாக விளங்கக்கூடியதாக இருந்தாலும் அது செய்யலை என்ற ஒரு பார்வையில் அவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அந்த விளக்கம் என்னது, செய்கிறது பிரச்சனை இல்லை என்ற அந்த ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறாங்க, அவர்கள் வருகிறார்கள். இதை அவங்களோட பேணுதல் மிக முக்கியம். இதை நிறைய அறிஞர்கள் இது சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. குர்ஆனை ஒன்று திரட்டி ஒரு முஸ்ஹஃப் ஆக்குதல். இஜ்மா விமர்சிக்கிற பாட்டி எப்படி சொல்லுவாங்கண்டா, இந்த அபூபக்கர், உமர், ஸைத் இப்னு சாபித் எதை பயந்தாங்களோ அந்த பயந்த பேணுதல் அவர்களுக்கு இல்லை அப்படின்றது விளங்கும். இந்த இஜ்மா விமர்சிக்கிறவங்க எப்படி விமர்சிப்பாங்க அப்படின்னு சொன்னால், இதில் என்ன பெரிய இஜ்மா இருக்குது, ஏற்கனவே புத்தகமாக தான் இருக்குது, அதை உண்டா சேர்த்து போகிறதுல என்ன இருக்குது, இதே ஸ்பீட் எப்படி. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த இவங்க கலீஃபாக்களாக இந்திக்கு ஒரு மேட்டரே இந்திக்காது. விளங்கிட்டா என்ன ஒரு புத்தி கட்ட கேள்வி கேட்டுட்டே வரும். குர்ஆனை அப்படி 4 பக்கத்தை ஒன்று சேர்க்கிறது தானே, சுஹூஃப் 5-6 பக்கம் இருக்குது, அதை அப்படியே வச்சு பைண்டி பண்ணிட்டு போகிறது. இதில் என்ன ஒரு பெரிய வேலைக்கு அப்படி என்று கேட்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருந்திருப்பாங்க. அதனால தான் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், யார கௌமுன் இஹ்தாரஹுமுல்லாஹு லி சுஹ்பத்தி நபிஹி, நபியுடைய சுஹபத்துக்கு தோழமைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள். எதேர்ச்சியாக நடந்ததில்லை, இந்த நபியுடைய தோழமைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள். அதாவது அதில் உள்ள ஒரு பேணுதல் என்ன, அதில் உள்ள கேள்வி என்ன, அபூபக்கர், உமர், ஸைத் இப்னு சாபித் போன்றவர்கள் யோசித்த ஒரு விஷயம், மற்றவங்க யோசிக்காத விஷயந்தான். யார் அதுக்கு புறவு லெவலில் உள்ளவங்க அது யோசிக்காத விஷயம் தான். ஏன்னா அவங்களோட பேணுதல் அப்படி தான் இருக்கும், அவங்களோட இது அப்படி தான் இருக்கும். ஆனால் சஹாபாக்களை பொறுத்த அந்த யோசனைக்கு எடுத்த விஷயம் அது, இது எப்படி அப்படின்னு அப்படி எடுத்த ஒரு விஷயம் முடிவாகிறதுன்றது எங்களுக்கு எல்லாமே இஜ்மா, அது பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு இது அடுத்த லெவலுக்கு நம்ம செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை செய்கிறது என்ற அந்த பணியில் இந்த தத்துவார்த்த ரீதியான காரணங்கள்லாம் இல்லாமல் நபி அவர்களை விட நம்ம பேணுதலானவர்களா என்ற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு அதில் வருவதனால இந்த ஒரு இது நடந்துச்சு. சஹாபாக்கள் அந்த குர்ஆனை ஒரு முஸ்ஹஃபா தொகுப்பது என்பது மார்க்க ரீதியான அடிப்படையான விஷயங்கள் அதுக்கு இருந்தாலும், முஸ்ஹஃபா தொகுக்கிறதுக்கு எல்லா முகாந்தரங்கள் இருந்தாலும் அந்த ஒரு முஸ்ஹஃபாக தொகுத்து வைக்கிறது என்பது நபித்தோழர்களுடைய இஜ்மா என்பதில் எந்த விதமான அதாவது அந்த வாதத்தில் எந்த விதமான பிழையும் இல்லை. ஏன்னா அதில் பலவிதமான கேள்விகள் எழும்புறதுல அந்த கேள்விகள் எல்லாத்தையும் அது அபூபக்கர்லாங்களுக்கு உள்ளத்தில் நீங்குது, உமர்லாங்களோட உள்ளத்தில் நீங்குது, ஸைத் இப்னு சாபித்துடைய உள்ளத்தில் நீங்குது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதை வரவேற்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்ததாக இப்போது அதுக்கு பின்னால் ஸைத் இப்னு சாபித் சொல்கிறேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஃபதத்தபஅதுல் குர்ஆன அஜ்மஅஹு, நான் குர்ஆனை சேர்க்க ஆரம்பித்தேன். மினல் உஸ்பி வல் லிஹாஃபி வ சுதூரிர் ரிஜால். மினல் உஸ்ப் நான் சொன்ன மாதிரி என்னது மட்டை, அதுபோல் என்னது கற்கள், விளங்கிட்டா, அதாவது நளினமான கற்கள், இந்த அதாவது களி, அதில் அந்த மாதிரியான கற்கள், இது போன்றவைகளில் இருந்தும் மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்தும் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். இந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் இருந்தும் இடத்தை இப்படியும் புரிஞ்சு கொள்ளலாம், மனிதர்களுடைய உள்ளங்களில் உள்ளதை கொண்டும் அதோடு சேர்த்து இதையும் நான் சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்ற. அதான் ஹிஃபுதும் வேணும், எழுத்தும் வேணும். ஹிஃபுல் இருக்கும், எல்லாத்தையும் அதிகமானவர்கிட்ட ஹிஃபுல் இருக்கும். அதோடு அவர் கொண்டு வைக்கணுமே. இதில் செய்தி எப்படி முடியுதுன்னா, ஹத்தா வஜத்து ஆஹிர சூரத்தி தௌபா மா அபி ஹுசைம் அல் அன்சாரி, சூரத்து தௌபாவுடைய கடைசி பகுதியை நான் யாரிடத்திலே கண்டேன்னா அபு ஹுசைமால் அன்சாரி இடத்திலே கண்டேன். லம் அஜித்ஹா மா அஹதின் கைரிஹி, வேறு யார்ட்டையும் அதை காணலை.
வேறு யார்கிட்டையும் நான் அதை காணவில்லை. என்ன வசனம்? லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடியவைகள் அவருக்கு என்னது பாரமாக இருக்கிறது என்று சூரத் தௌபாவுடைய 128வது வசனம். ஹத்தா ஹாத்திமத்தி பரா, அந்த சூரத்துல் பராவுடைய சூரத் தௌபாவுடைய கடைசி வரைக்கும். ஃபகானத்தி சுஹஃபு இந்த அபிபக்கர், அதுக்கு பின்னால் அந்த சுஹஃபுகள் தொகுத்தவைகள் அபூபக்கர்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஹத்தா தவஃபாஹுல்லா, அல்லாஹு தஆலா அவரை மரணிக்க செய்கின்ற வரைக்கும். சும்மா இந்த உமர் ஹயாத்தஹு, உமர்லாவோட காலத்தில் உமர்லாவிடத்திலும், சும்மா இந்த ஹஃப்ஸா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர்லாவோட மகள் ஹஃப்ஸா இடத்துல இருந்துச்சு என்ற ரசூலான மனைவிமார்கள் ஒருவர் உமர்லாவோட மரணத்துக்கு பின்னால். அப்போ இவர் என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், ஸைத் இப்னு சாபித் என்ன முடிவு, உமர்லாவும் அளிக்கிறாங்க, அபூபக்கர்லாம் அதில் பங்களிப்பு செய்கிறாங்க. ஒவ்வொருவரும் தாங்க எழுதினத்தை எடுத்துகிட்டு வரணும். அவங்க பகுதியில் எழுதியிருப்பாங்க, 2 வசனம், 1 சூறா, 2 சூறா, 3 சூறா, நிறைய பேர் எழுதி அதை எடுத்துகிட்டு வரணும். முதல் விஷயம். 2வது, அதை ரசூல்லாங்கட பார்வைக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கணும். ரசூல்லாங்க சொல்லி எழுதினதாக இருக்கணும். நுஸ்ஹா அல் அஸ்லியா, அஸ்ல் நுஸ்ஹாவாக இருக்கும். ரசூலாங்கட பார்வைக்கு முன்னால் எழுதப்பட்டதாக அது இருக்க வேண்டும். அதுக்கு சாட்சி இருக்க வேண்டும். அதுக்கு சாட்சி இருக்கணும். இந்த சாட்சி அப்படின்றதில் கருத்து முரண்பாடு இருக்கு. அது என்ன சாட்சி? இன்னொருவர் இதுக்கு சாட்சி சொல்லணுமா? இதுக்கு இன்னொருவர் சாட்சி சொல்லணுமா? அல்லது அந்த வாரவரே சாட்சியா? வாரவரே சாட்சியண்டா அவர் அதை ஏற்ற கொடுத்துட்டு மனநலத்துலேருந்து என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். இது ரசூல்லாங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அவர் சாட்சியும் சொல்லணும். நபித்தோழர்கள் தானே, ரசூல்லாங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அவர் சாட்சியும் சொல்லணும். இது என்ன, அதாவது அவர் மனநலத்துலேருந்து என்ன செய்யணும்? சொல்லவும் வேண்டும். இப்படியா? அல்லது அவர் கொண்டு வரத்துக்கு இன்னொரு சாட்சியாகவும் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படியா? இது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இப்படி ஏதோ இந்த 2ல் ஒரு வகையில் அப்படியே எல்லாமே ஸைத் இப்னு சாபித் தொகுக்கிறார். ஸைத் இப்னு சாபித்துக்கு தெரியும் இது என்ன எனக்கு தெரியும். அப்போ எடுத்து முழுமையாக தொகுத்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து எழுதுகிறாங்க ஸைத் இப்னு சாபித். இதில் இருந்து என்ன செய்கிறாங்கண்டா, இதில் இருந்து வாரத்தை ஸைத் இப்னு சாபித் அப்படி என்ன செய்கிறாங்க, அதாவது வாரத்தை எழுதுறது. இப்போ உதாரணமாக அவங்க அசலை கொடுக்க மாட்டாங்களே, ரசூலான கண் முன்னால் எழுதினதே அவங்க கொண்டு காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு ஸைத் இப்னு சாபித் என்ன செய்வார்கள், அதில் உள்ளதை அப்படியே என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அடுத்தவர் கொண்டு வருவார், அவர் கொண்டு வரத்தையும் எழுதுரு. இப்படி எல்லாரும் கொண்டு வரத்தையும் இந்த சாட்சியை முன் வச்சு எழுதி வந்துடுறது. கடைசியாக இந்த லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அபு ஹுசைமா அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அபு ஹுசைமா இந்த வசனத்தை எழுதிக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சன்றது முதன்மையான ஒரு இதாக இருந்திருக்கல என்றது இதுலேருந்து விளங்குது. மன்னன் தான் ஃபர்ஸ்ட். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்த வசனத்தை தங்களுடைய ஷஃபவியன் வாயிலிருந்து அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறது, ஓதி கொடுக்குற அவங்க மனநமிடுறது, அப்படியே அது இருந்துடும். எழுத்து ஒரு பாதுகாப்புக்காக என்ன செஞ்சிக்கு அது இருந்திருக்கு. இல்லைன்னா ஒரு 10 பேருக்காக என்ன செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத சொல்லியிருப்பாங்க. அந்த மனநத்தில் இருந்து தான் இது என்ன செய்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸைத் இப்னு சாபித் மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் மனநத்தில் இருக்கும். ஸைத் இப்னு சாபித்துடைய தொகுப்புலல்ல குர்ஆனுடைய பாதுகாப்பு தங்கி இருக்குது. விளங்கிட்டா? மனநத்தில் தங்கி இருக்குது. அந்த மனனம் எழுத்தாக தங்கி இருக்கிறதுன்றது இன்னொரு சிறப்பு. அந்த மனனம் எழுத்துக்கு சப்போர்ட், எழுத்து மனநத்துக்கு சப்போர்ட் அப்படின்னு வேணுங்க. ஆனால் இஸ்லாத்துடைய முதலாவது சப்ஜெக்ட் மனனம். ஆனால் மனநத்தை போல ரசமும் முக்கியம், வரைவும் முக்கியம். அதுலேயும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இதுலேயும் பாதுகாக்கப்பட்டு குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ எனவே இந்த அபு ஹுசைமா அல் அன்சாரியுடைய அந்த இதை எடுத்து அதை எழுதிடுறாங்க. அந்த அதாவது சூரத்துல் இந்த தௌபாவுடைய கடைசி பகுதி. சரியா? அப்போ இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு அம்சம். எந்த அடிப்படையில் ஸைத் இப்னு சாபித் குர்ஆனை தொகுத்தாருன்னா, அப்போ அதிலிருந்து நஸ்க் பண்ணுறாங்க. நஸ்க் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து இது எந்த தர்த்தீபில் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா தர்த்தீப் நான் சொன்ன மாதிரி வளமையான இது மட்டும் தான் இருக்கு. என்ன 70% 80% விஷயங்களுக்கு இந்த சூரத்துக்கு பின்னால் ரசூல் இந்த சூரத்தை ஓதின வளமைகள் இருக்குமே, அந்த வளமைகளை வச்சு அந்த சூரத்துக்களை அவங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அந்த தர்த்தீபெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்து எழுதி ஒரு முஸ்ஹஃப் ஆக்கி அப்படியே பாதுகாப்பாக என்ன கொடுத்தாச்சு, ஒரு முஸ்ஹஃப் ஆக்கி கொடுத்தாச்சு. இது இந்த முஸ்ஹஃப் எதில் எழுதப்பட்டுச்சு, வரக்கில் எழுதப்பட்டுச்சா, பேப்பரில் எழுதப்பட்டுச்சா அப்படின்னா அந்த பேப்பர் எது? ஏன்னா வரக்கில் பலவிதமான இருக்குது, அது நான் அந்த வார டைமில் சொல்கிறேன். அதில் எழுதப்பட்டுச்சா, தோள்களில் எழுதப்பட்டது தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது.
தோள்களில் எழுதப்படத்தான் அதிகமாக தோள்களில் எழுதி தொகுத்து அது ஒரு பெரிய ஒரு அவனை இப்படி பெரிய லெவலான முஸ்தஃபா தான் இருக்கும் அது அப்படி யாரோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன, அதாவது ஹப்ஸா அந்த அபூபக்கர்லாவோட இதில் இருந்துச்சு. பின்னர் வந்து என்ன உமர் ரதியல்லாஹு பின்னர் ஹப்ஸா ரதியல்லாஹு. ஏண்டா பள்ளி இருந்துச்சு, வேறு ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்றும் இல்லை, அங்கே தலைமை காரியாலயம் அரச மாளிகை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பள்ளி தான் எல்லாமே, பள்ளியில் தான் எல்லா பதவிகளும். எனவே அதை வந்து பாதுகாப்பாக ஹப்ஸா ரதியல்லாஹு வீட்டில் கடைசியாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால் இதோட அபூபக்கர் ரதியல்லாஹு தொகுப்பு சம்பந்தமான அந்த செய்தி என்ன செய்து இந்த இடத்துல முடிவடையுது. அடுத்த உஸ்மான் ரதியல்லாஹு காலத்து இப்படி தான் இருக்குது. இப்போ நிம்மதியெல்லாம் இருக்கும். ஏன் குர்ஆன்ட ஒரு நுஸ்காவை முழுசாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இப்போ அதை தர்த்தீப் பண்ணுறதும் அதை இன்னொரு ரஸ்முக்கு இன்னொரு எழுத்து காலத்துக்கு கொண்டு வரவும் தான் அதில் இருக்கே தவிர ஹுஃபால்கள் எல்லாம் வேண்டிய அளவில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஓதி கொடுத்துக்கினே தானே இருக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு 1000 பேர் இந்திப்பானுங்களே, இல்லை ஒரு 2000 பேர் இந்திக்கான உதாரணத்துக்கு அவங்க ஒரு இன்னொரு 20,000 பேருக்கு என்ன செஞ்சுட்டாங்க சொல்லி கொடுத்து மனங்கள் ஹுஃபால்கள் உருவாக்கினே தான் இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையாக என்ன செய்யலை இருக்கல. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم.